வணக்கம். ஸோ நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அஃபிஷியலி ரெகக்னைஸ்ட் அஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுல குழந்தை திருமணம் இல்லாத ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது 23.3% இருக்கு. என்எஃப்ஹெச்எஸ் டேட்டா படி பார்க்குறப்ப. சரியா? ஸோ குழந்தை திருமணம் இல்லாத மாநிலம் அப்படின்னு சொல்லி இல்லாத மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, எந்த மாவட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பலோத் அப்படிங்கிற மாவட்டம் எங்க இருக்கு அப்படின்னா, சத்தீஸ்கர்ல இருக்கு. சரியா? அடுத்தது, தி ஹேக்கத்தான் புரோகிராம் ஆஃப் நான் முதல்வன் இஸ் நேம்ட் அஸ். நான் முதல்வனின் ஹேக்கத்தான் நிகழ்ச்சி எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அதுவும் குறிப்பா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழ ஏதாவது இந்த மாரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, அதனுடைய பெயர தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா, நிரல் திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது நம்மலாம் இதெல்லாம் படிச்சா தான் போட முடியும். சரியா? ஸோ நிரல் திருவிழா அப்படிங்கிறது ஹேக்கத்தான் புரோகிராம் ஆஃப் நான் முதல்வன். சரியா? அடுத்தது, தொழிலி பூட் கேம்ப்ஸ் எய்ம்ஸ் டூ எம்பவர் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தொழிலி அப்படிங்கிற இந்த ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்றாங்க. அதன் மூலியமா பெண்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து நெறைய உதவிகள வந்து பண்றாங்க. ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் பண்றது, அவங்க ப்ராடக்ட்ட வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படிலாம் சொல்லி தராங்க. சரியா? அடுத்தது, கிராமம் தோறும் புத்தொழில் ஃபோக்கஸ் ஆன் புரமோட்டிங் ரூரல் ஆன்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். கிராமம் தோறும் புத்தொழில் அப்படிங்கிறது ஒரு கிராமத்திலயும் வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அது ரூரல் ஆன்டர்பிரினர்ஷிப்ப வந்து புரமோட் பண்றாங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தமிழ்நாடு ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்ட் அஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இன் த ஸ்டேட்ஸ் ஸ்டார்ட்-அப் ரேங்கிங் 2022 பை யூனியன் கவர்ன்மெண்ட்ஸ் டிபிட் விச் இஸ் அ மூவ் அப் ஃப்ரம் எமர்ஜிங் ஸ்டேட் கேட்டகரி இன் 2018. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு கீழ. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட்-அப் ரேங்கிங் வந்து வெளியிடுறாங்க. அந்த ரேங்கிங்ல தமிழ்நாடு 2018ல ஆ வளர்ந்து வரும் மாநிலம் அப்படிங்கிற பிரிவுல இருந்து, இப்போ ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். சரிங்களா? அதுதான் குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு? ஸ்டார்ட் அப் ரெவல்யூஷன் பண்ணியிருக்கோம் நம்ப அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அத பேஸ் பண்ணி தான் இந்த கேள்விகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சென்னை வாஸ் ரேங்க்ட் 18th இன் ஏசியா இன் குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரிப்போர்ட். ஏசியா அளவுல, ஆசிய அளவுல நம்ம சென்னை வந்து அந்த ஸ்டார்ட் அப் சிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 18வது இடத்துல இருக்கு. இதுவுமே ஒரு முக்கியமான அச்சீவ்மென்ட்டா இருக்கு. போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டா, தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் வில் பி ஹெல்ட் இன். ஸோ இப்ப இது எல்லாமே எதுக்காக நம்மளோட ஸ்டார்ட் அப்ப பத்தி ஒரு ஆர்டிக்கிள் குடுத்திருந்தாங்கன்னா, வரக்கூடிய அக்டோபர் 9, 10ல தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா, குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஸ்டார்ட் அப்ஸ பத்தி இவ்வளவு விஷயங்கள நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே முக்கியமான கேள்விகள். கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா?